ராகு பகவானை பற்றி இப்போ பேச போகிறோம். ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சிந்திக்க வைக்கிறாரு. அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு சபல புத்தியையும் ஏற்படுத்துகிறாரு. அப்படிங்கிறதுல ராகு பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்ப குடும்பஸ்தானத்தை கெடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ஜாதக ரீதியாக நம்ம சொல்லும் போது 1-2ல் ராகு பகவான் இருந்தால் நாகதோஷம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். அதே போல் வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறப்ப அது தடைப்பட்ட தாமத திருமணமாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒத்துக்கொள்ளணும். 26வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு நம்மளுடைய பீடத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்துள்ள திருமதி ஜோதிட கலாநிதி சௌந்தர்யா அவர்கள் ராகு நின்ற இடம் மற்றும் சாரம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். மேடம் பேசுங்க. இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட பெருமக்களுக்கு என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் கணபதி உத்திஷ்ட கணபதியை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் தத்புஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ராகு பகவானை பற்றி இப்போ பேச போகிறோம். ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு விஷயம் ஒரு அணு கையில் கிடச்சது அப்படின்னா பெருசாக விரிவுபடுத்தக்கூடியவர். அவர் வந்து எந்த 12 பாவத்தில் நின்னாலும் அது பிரச்சனையை தான் கொடுப்பாரு. அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக நமக்கு கொடுக்குறாரா அப்படிங்கிறது தான் இங்கே பலன். முதல்ல வந்துட்டு ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டா தந்தை வழி பாட்டனார் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ராகு பகவான் வந்து முதல்ல லக்னத்தில் இருக்காரு அப்படின்னா லக்னத்தில் வந்துட்டு குருவோட பார்வையோ இல்லை சுக்கிரனோட பார்வையோ இல்லை கேந்திர திரிகோண பார்வை எதுவுமே இல்லாமல் தனித்த ராகு வந்து லக்ன பாவத்தை கெடுக்கவே செய்கிறாரு. ஜாதகரை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சிந்திக்க வைக்கிறாரு. அதே போல் வந்துட்டு அவங்களுக்கு சபல புத்தியையும் ஏற்படுத்துகிறாரு. அப்படிங்கிறதுல பலன் வந்து அது அந்த மாதிரி தான் வருது. 2ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு தடையை உருவாக்குறாரு. அதே போல் ராகு பகவான் வந்து உறவுகளை கெடுத்து ஆதிபத்தியத்தை வந்து விரிவுபடுத்துறாரு. உறவுகளை கெடுக்கிறாரு அப்படின்னா ஜாதகர் தனித்த ராகு லக்னத்தில் இருக்காரு அப்படிங்கிறப்ப அவரோட குணநலங்களையும் வந்து கெடுக்கிறாருன்னே சொல்லலாம். 2ஆம் பாகத்தில் வந்துட்டு ராகு பகவான் இருக்காரு அப்படிங்கிறப்ப குடும்பஸ்தானத்தை கெடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ஜாதக ரீதியாக நம்ம சொல்லும் போது 1-2ல் ராகு பகவான் இருந்தால் நாகதோஷம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறோம். 2ஆம் பாவத்தில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குரு பகவானோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ இல்லை புதனோட பார்வையோ இல்லை கேந்திர திரிகோணத்தோட பார்வையோ விழாமல் இருக்க ராகு வந்துட்டு 2ஆம் பாவ குடும்பத்தை கெடுத்து பேச்சு தடை தனத்தடை அதே போல் வந்துட்டு அடிப்படை கல்வியை வந்து தடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் பாவத்து ராகு வந்துட்டு சகோதரத்துவத்தை கெடுக்கிறாரு. தைரிய வீரியஸ்தவத்தை வந்து விரிவுபடுத்துறதுனால இவங்களுக்கு தைரியம் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பல விஷயங்கள்லாம் மாட்டிக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து ராகு தாயார் உடல்நிலையில் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொண்டு வராரு. அதே போல் இவங்களுக்கு ராகு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் பார்வை பெறும் பொழுது பிற்பகுதியில் அவங்களுக்கு 1க்கு மேற்பட்ட வீடு வாகனம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. 5ஆம் இடத்து ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிறு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது. அதே போல் புத்திரஸ்தானத்தை கெடுக்கவே செய்யுது. அவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறதுல காதல் வசப்படுறது அப்படிங்கிறதும் வந்துட்டு அதிகமான சிக்கல்களையும் இதில் கொண்டு வருது. 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்துட்டு எதிரிகளையும் அதிகப்படுத்தி அதை வெல்றதையே வந்துட்டு ஒரு சராசரியான வழக்கமாக வச்சுருக்கிறவங்களை வந்து உருவாக்குது. 7ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது திருமண தடையை அப்படிங்கிறது அதிகப்படுத்துது. அதே போல் வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறப்ப அது தடைப்பட்ட தாமத திருமணமாக இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒத்துக்கொள்ளணும். 8ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது வந்துட்டு விபத்து கண்டங்களை வந்து அதிகப்படுத்தவே செய்யுது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ராகு பகவான் வழங்குறாரு. 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது தந்தை உறவு வகையில் வந்துட்டு பெரிய கெடுபலனையே கொடுக்குது. அது வந்து 50% அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு பகவான் பிற்பகுதியில் அவருக்கு மேம்பட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டே போகிறாரு. 10ஆம் இடத்து ராகு 1க்கு மேற்பட்ட தொழில்களை செஞ்சிடுறாங்க. அவங்களுடைய வருமானத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்துட்றாரு. 11ஆம் பாவத்து ராகு தனஸ்தானத்தை விரிவுபடுத்தி
நல்ல லாபகரமான வாழ்க்கையை கொடுக்குறாரு. 12ஆம் இடத்து ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குறை குற்றம் இருக்குங்கிறதையே சுட்டி காட்டுறாரு. அதே போல் மோட்சஸ்தானம் அப்படிங்கிற லாஸ்ட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான லைஃப்பை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளையே அதிகப்படுத்துகிறாரு. இன்னொன்று ராகு வந்து சாரம் வாங்கி நிற்கிற நட்சத்திரத்தை படி அவர் அப்படியே உருமாறுறாருன்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு கடக லக்னத்தில் ராகு பகவான் இருக்காரு. தனஸ்தானத்தில் அதாவது 9ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான் கேந்திராதிபதியாக இருந்து பார்வை பதிக்கிறாருன்ற பட்சத்தில் அவர் கடக லக்னத்தில் நின்று சந்திரனா மாறி இருப்பார். சந்திரனா மாறின ராகு குருவோட பார்வையை பெற்று தனாதிபதியாக மாறி அவங்களுக்கு ராகு புத்தியிலையோ ராகு திசையிலையோ நல்ல பலன்களே கொடுக்குறாரு. இந்த எடுத்துக்காட்டுப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ராகுவோட பலன் மாறும். இந்த வாய்ப்பளித்த சதீஷ்குமார் சாருக்கும் இங்கே இருக்க ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை வணங்கிக்கிறேன். நம்மளுடைய பீடத்தில் முதல் முறையாக பேசின சௌந்தர்யா மேடத்துக்கு ஜெயலலிதா மேடம் அவர்கள் மரியாதை செய்வார்கள்.